வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் தனித்தேர்வராக தேர்வு எழுத மாணவர்கள் பெற்றோர்கள் சம்மதம். உரிய அங்கீகாரம் இன்றி செயல்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உறுதி. அவங்க ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு டைம் எடுத்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் நாங்கள் எழுதிக்கிறோம், இது நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னுட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அரசு தரப்பில் நம்ம கொடுத்த ஆப்ஷனை வேண்டாம், அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ஆப்ஷன்லேயே அவங்க போய்க்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் தேர்வு எழுத முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவிகள். மாவட்ட ஆட்சியர் அறையின் முன்பு தர்ணா போராட்டத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை நடுவிக்காடு தனியார் பள்ளி மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வரவில்லை என புகார் எழுந்த விவகாரம். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு 8ஆம் வகுப்பு வரை கூட அங்கீகாரம் இல்லை என அதிர்ச்சி தகவல். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பெடரல் வங்கி கிளையில் கத்தி முனையில் 15 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மாறு வேடத்தில் வந்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமதே, மக்கள் ஆதரவு நம் பக்கமே. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல். கோவை, மதுரை, ஒசூர், சேலம், வேலூர் உட்பட 136 நகரங்களை உள்ளடக்கிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள்தான் எனவும் கருத்து. நகரங்கள் மட்டும் இன்றி அனைத்து கிராம பகுதிகளும் வளர்வதே அரசின் நோக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை வளப்படுத்த 10 மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திட்டவட்டம். நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 செங்கல்பட்டு மாமல்லபுரத்தில் தயாராகி வரும் புதிய நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறந்து வைக்கப்படும். சென்னையில் நெரிசலை குறைக்க 3 புறநகர் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. பொது அமைதியை முக்கியம் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். காதலர் தினம் சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதால் கொண்டாடாமல் இருக்க முடியுமா? அறநிலையத்துறை திருக்கோயில்கள் சார்பில் 30 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இன்னும் அதிகமான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி. தமிழ்நாட்டிற்குள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தகவல். கடலில் விதிகளை மீறி 5 நாட்டிக்கல் கிலோமீட்டர் தூரத்தில் மீன்பிடிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். தற்போது வரை 208 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. போய் இந்த 5 கிலோமீட்டர் நான் சொன்ன பாருங்க, இந்த 9 கிலோமீட்டர் நம்ம இந்த தூரத்தை விதிகளை மீறி அதுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்க மேலே அந்த மாதிரி செய்தவர்கள் மீனவர்களின் மீது மீன்வளத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழக கடற்கரைகளில் சுமார் 1328 ஆமைகள் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி தகவல். ஆமைகளை பாதுகாப்பது குறித்து மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் உறுதி. அந்த 1076 கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் கிட்டத்தட்ட 1328 ஆமைகள் உயிரிழந்திருக்கின்றன. இது முன்னால் இருந்த விட இப்போ கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். விஜயை தங்கள் பக்கம் இழுக்க மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கேள்வி. பாஜகவின் வரலாற்றை திரும்பி பார்த்தாலே ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் வழங்குகின்றனர் என தெரியும் என்றும் விமர்சனம். தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியுடைய வரலாறு. ஒரு பக்கம் இணைப்பு பற்றி பேசி வரும் OPS, மற்றொரு பக்கம் வழக்கினை தொடுப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சாடல். அதிமுக மீது எந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அதை சட்டப்படி சந்திப்போம் எனவும் திட்டவட்டம். பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல். பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் ரயில்வே துறை மும்முரம். துரோகம் என நான் கூறியது அந்தியூர் தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும். துரோகிகளால் அதிமுக தோற்றது என பேசியது உட்கட்சிக்குள் மீண்டும் மோதல் போக்கை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் விளக்கம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சிலவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். OPS 6 மாதத்திற்கு எந்த இடையூறும் செய்யாமல் இருந்தால் மீண்டும் கட்சியில் இணைப்பது பற்றி பழனிசாமியிடம் பேசுவோம் என அதிமுக MLA ராஜன் செல்லப்பா பேட்டி. அதிமுக நிர்வாகிகளின் மாறுபட்ட கருத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வலுக்கும் சிக்கல். அருமையனன் OPS-ஆக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்குறோம். நெல்லையில் மத்திய அரசை முதலமைச்சர் குறை சொல்லும் போது நயினார் நாகேந்திரன் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் கண்டனம். நயினார் நாகேந்திரனின் செயலை அண்ணாமலை போல் தங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் காட்டம். சபை நாகரிகம் என ஒன்று இருப்பதால் நான் ஒன்றும் சொல்லவில்லை. கராத்தே தியாகராஜனின் கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். இதை பத்தி கருத்தே கிடையாது. ஒரே கட்சியில இருக்கிறாரு, நீங்க அந்த கூட்டத்தை விட்டு முதல்வர் கூட்டத்துல இருந்து வெளியேறி சொல்லி இருக்கிறாரு. சபை நாகரிகம்
ஒரே நேரத்தில் சீனா, பாகிஸ்தான் இருவரும் போருக்கு வந்தால் கூட அதை தாக்கு பிடிப்பதற்காக நம்முடைய நாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். புல்வாமா குண்டுவெடிப்பில் பலியான சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழகத்தில் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி வேரோடு துடைத்து எறியப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. தமிழகத்தில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் விமர்சனம். நெல்லை அரசு மருத்துவமனையில் நோய் பாதிப்பால் சிறுவன் உயிரிழந்தானே தவிர மருத்துவ பணியாளர் குறைபாட்டால் அல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வடிகட்டிய பொய்யை பேசுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நோய் பாதிப்பால் இறந்திருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் அந்த மருத்துவமனையில் குழந்தை இறந்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வடிகட்டிய பொய்யை ஒரு கட்சியின் மாநில தலைவர் சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு சரி என்பது தெரியவில்லை. சமூக நீதி பாதுகாவலன் என்ற வார்த்தை ஜாலங்களோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போலி திராவிட மாடல் அரசு. திராணியற்ற நிர்வாகத்திறனுக்கு சிவகங்கை சம்பவம் ஒரு சான்று என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காட்டம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகள் அலட்சியம். தப்பா பேசினால் சங்கடப்படுவீங்க என டென்ஷனான KN நேரு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்க தான் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டுருக்கீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை விட்டு இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் எந்த ஊர், நீங்கள் எதை பார்க்குறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பிப்ரவரி 20 பாமக தொடர் முழக்க போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 20 காலை 10 மணிக்கு நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. ஊராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க இயலாத அரசாக திமுக திகழ்வதாக OPS குற்றச்சாட்டு. ஊராட்சிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்புமாறும் வலியுறுத்தல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையை அவமதிக்காதீர். கல்வி உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதால் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று ஆளுநர் RN ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. தமிழக மக்களை புரிந்து கொள்ள விரும்பினால் ஆளுநர் பதவியில் இருந்து விலகி ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுங்கள். நோட்டாவிற்கு கீழ் வாக்குகளை பெறுவதை உங்களால் தவிர்க்க முடியுமா என்றும் ஆளுநர் RN ரவிக்கு RS பாரதி சரமாரி கேள்வி. பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை மதிப்பீடு செய்யும் பணி நிறைவு. மதிப்பீடு செய்யப்படாத அனைத்து ஆபரணங்களையும் போலீசார் மீண்டும் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த லட்சுமி நாராயணன், வடமலை ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என முருகனிடம் வேண்டிக் கொண்டேன். பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேட்டி. தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். இது நான் எங்க போனாலும் சரி கடவுள்கிட்ட என் பத்தி நான் கேட்கறது இல்லை.
மக்களுக்கு நல்லதாகணும். நான் எந்த இடத்துக்கு ரைட் ஃப்ரம் நான் குழந்தை இருக்கிறது டைம்ல இருந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதா இருக்கணும், அதுதான் பிரேயர். அது தவிர எதுவுமே இருக்கு. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு. 15.46 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் 13 நிலையங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசிடம் சமர்ப்பிப்பு. பாலியல் புகார் விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரின் மனைவி டிஜிபியிடம் புகார். தனது கணவர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும். ஏற்கனவே நேற்று சொன்ன அதே தான்ப்பா, அதே தான் நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்கோம். வேற கம்ப்ளைண்ட் இப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க ஃபேக்காக எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள் மேலே எந்த இதுவும் இல்லை. தனது கணவர் மீது புகார் அளித்த பெண் மறைமலை நகரில் பெரிய வீடு கட்டி கொண்டிருப்பதாக மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா பேட்டி. 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி வந்த நிலையில் பணம் கொடுக்காததால் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்து மேல்பாக்கத்தில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு. வடதுறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள 66 வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதம். திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். சாம்சங் ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திங்களன்று ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம் நடத்த முடிவு. 10 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடந்து வரும் நிலையில் நிறுவனத்துடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் அறிவிப்பு. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே செல்போன் பேசியபடி இருசக்கர வாகனம் ஓட்டி சென்ற இளைஞரை அடித்து ஜீப்பில் ஏற்றிய காவலர்கள். செல்போன் பேசியது தவறுதான், அதற்காக அடிப்பீர்களா என இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. புதுச்சேரியில் தவளக்குப்பம் அருகே தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை, உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி கடலூர் சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் சிறுமியிடம் அத்துமீறிய ஆசிரியர் மணிகண்டனை ஓட ஓட விரட்டி அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். தனியார் பள்ளியை இழுத்து மூடி சீல் வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு. சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது. சாதி என்ற தேவையில்லாத சுமையை சமுதாயத்தில் உள்ள சில பிரிவினர் இன்னும் கீழ் இறக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மணிப்பூரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் பாஜகவில் ஒருமித்த கருத்து ஏற்படாததே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு காரணம். கள நிலவரத்தை பாஜக தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் கேஷாம் மேகச்சந்திரா விமர்சனம். சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேலும் 119 இந்தியர்களை நாடு கடத்துகிறது அமெரிக்கா. 2 விமானங்கள் மூலம் நாளை பஞ்சாப் வந்தடைவர் என தகவல்.
அமெரிக்கா மீது இந்தியா எவ்வளவு இறக்குமதி வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை இந்தியா மீதும் விதிப்போம். அதிக வரிகள் விதிக்கப்படுவதனால் இந்தியாவில் வணிகம் செய்வது மிக கடினம் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருடன் விளையாட விரும்பினால் 100% வரி விதிக்கப்படும். இந்தியா, சீனா உறுப்பினர்களாக இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் சட்டவிரோத குடியேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என பிரதமர் மோடி திட்டவட்டம். சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பிரச்சினை, ஒன்றிணைந்துதான் தீர்க்க வேண்டும் எனவும் பேச்சு.